உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. கடைசியில் விட மாட்டேன்ட்டாங்க. இங்கே தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கும் புரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல. அது தப்பு தான். அது கொடு. அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்னும் கொஞ்சம் பேச ஏதோ ட்ரை பண்ணி நடுவில் பட்டின மாதிரி இருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதான் முடியல இருக்கு. தெரியுதா? ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து இது போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க பொங்கலுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கப்புறமா என்னவோ இது பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. இது வந்து ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கேன். சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சைனே பண்ணிட்டாங்க போல இருக்கு. இது மாதிரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயம் சைன் பண்ணி ஸ்டாப் பண்ணதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் விடாது. இதை வந்து பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து எப்படின்னா அந்த ஊர் கிராமத்துக்கு ஃபுல்லாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டேஷனை போட்டு ஃபுல்லாக பேரிகேட் போட்டு யாருமே ஊருக்குள்ளே வரக்கூடாது. வெளியாளுங்க நீ வரணுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து இவங்க எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களாம். யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, கேமரா அலௌடு கிடையாது. இந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுல்ல ஒரு விஷயத்துக்கு. ஸோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் வந்து பண்ண போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க என்னன்னா இந்த சைடு ஊர் மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, விடவே மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எங்களை கொண்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏர்போர்ட் கட்டுங்கன்ட்டாங்க. அந்த லெவலுக்கு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க.